மக்களை காக்க சொன்ன நாகரேவி அவள். நான் கற்பமானவன் நான் மகனே. இந்த வரையில கருடன் பாம்பை பிடித்து தின்னுகின்ற ஒரு பிராணி. ஆகவே இந்த பிராணி கருடன் நாகத்தை இங்கே பூஜைக்கு பெறவிடாமல் தடுத்ததாகவும் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் வீடு. நான் இப்போ நிற்கக்கூடிய இடம் வந்து யாழ்ப்பாணம் நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்தில் நிற்கிறேன். இன்றைய தினம் 11வது நாள் திருவிழா, கருட சர்ப்ப திருவிழா இன்றைக்கு சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது. என்ன மாதிரி அந்த கருட சர்ப்ப திருவிழா நடைபெறுகின்றதை நான் முழுமையான காணொலியாக பார்க்க போகிறேன். வாங்க வீடியோ கொள்ளலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய இடம் வந்து குறிகட்டுவான் இறங்குதுறையில் தான் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் நாங்கள் நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கு போகிறோம். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட அடியவர்கள் வந்து இப்போ இந்த போட்டுக்குள்ளே ஏறி இருக்கிறார்கள். அந்த நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய ராஜகோபுரம் எப்படி கம்பீரமாக காட்சி அளிக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா அடியவர்கள் வந்து இப்போ வந்து கொண்டிருக்கதான் நான் காணக்கூடியதாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இப்போ இந்த லோஞ்சில் இருந்து இறங்கி கொண்டிருக்கணும். ஆலயத்துக்குள்ளே போவோம். பாருங்க, ஆலயத்துக்கு முன்னால் வந்து இந்த போகிற பாதைகளில் வந்து அங்கே நந்தி கொடிகள் அங்கே பறக்க விடப்பட்டிருக்குது. பூசணி அம்மன் ஆலயத்தினுடைய கோபுரத்தின் மேலே வந்து நாக கொடி ஒன்று அங்கே பறக்க விடப்பட்டிருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்பீரமாக அந்த காட்சி அளிக்க பார்க்கக்கூடியதாக இருக்குது. பூச வழிபாடுகள் நடைபெற்று வந்து இப்போ வந்து நாகம் வந்து இப்போ கொண்டு வரினோம். என்னென்னா அந்த கடலில் இருக்கிற
இன்றைய தினம் இந்த ஆலயத்தில் வந்து கருட சர்ப்ப திருவிழா பார்த்தீங்கன்னா இன்றைய உள்வீதிகளில் பூசைகள் எல்லாம் நடைபெற்று இப்போ வந்து வெளிவீதி சுற்றி கொண்டிருக்கின்றது. साजुदायै सभागनायै ललिता पराभट्टार्याय श्री नागभूषणी अंबिका இது பின்னால வந்துச்சு இதுதான்
சுந்தரே ராஜராஜேஸ்வரி கபிரமையோ सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति नागभूषणि अम्बिका अष्टनागदेवताभ्यो नमः समस्त राजोपचार देवोपचार करुणोपचार समर्पां समर्पयामः यस्य संगस्य பாருங்க கருடன் வந்து அந்த கல்லில் வந்து இறங்கிக்குது. இருக்கிறது தான் பிளான் போடுறோம் போடுறோம் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தினம் அன்னை ஸ்ரீ நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயத்திலே ஒரு விசேஷமான பூஜை. புராதன காலத்திலே நாங்கள் கல்வி கற்ற அந்த 70-75 காலங்களிலே இந்த அன்னையினுடைய சரித்திரம் எங்களுடைய சமய பாடத்திலே ஒரு பாடமாக இருந்தது. அன்னை நாகபூஷணி அம்மன் கோவிலினுடைய வரலாற்றிலே நாகம் பூசித்த அன்னையினுடைய ஆலயம். உங்களுக்கு தெரியும், இங்கே கனத்தீவுகள் இருக்கின்றன. அருகிலே இருப்பது, கொஞ்சம் தள்ளி இருப்பது அனலதீவு, அதற்கு பக்கத்திலே புளியந்தீவு. அந்த புளியந்தீவிலிருந்து நாகம் ஒன்று இந்த அன்னையினுடைய ஆலயத்திற்கு வருகை தந்து பூக்கள் கொண்டு வந்து வழிபடுவதாக ஐதீகம். அப்படி ஒரு நாள் அந்த பூக்களை கொண்டு வருகின்ற பொழுது இங்கே 2 கற்கள் இருக்கின்றன. இந்த கடற்கரையிலே கடலுக்கு வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு கருடன் இந்த பாம்பை நோக்கி வந்து, அதனை உங்களுக்கு தெரியும், கருடனும் பாம்பும் சத்திராதிகள், ஒன்றுக்கொன்று எதிரி. கருடன் பாம்பை பிடித்து தின்னுகின்ற ஒரு பிராணி. ஆகவே இந்த பிராணி கருடன் நாகத்தை இங்கே பூஜைக்கு வரவிடாமல் தடுத்ததாகவும் அன்னையினுடைய அருளால் பின்பு அந்த கருடன் சென்றதாகவும் நாகம் வந்து பூஜித்து சென்றதாகவும் ஒரு கர்ண பரம்பரை கதை இருக்கிறது. அதை அடிப்படையாக கொண்டுதான் இன்றைய திருவிழாவிலே அங்கே நாகம் வந்து இங்கே இருக்கின்ற ஐயனார் கோவிலிலே விசேஷ பூஜைகள் நடைபெற்ற பின்பு இங்கே வந்து இந்த
சீத்தக்கரை அதாவது இந்த இடத்திலே வந்து அந்த பூஜையை முடித்துக்கொண்டு இப்பொழுது நாகம் சென்று விட்டது. 64 சக்தி பீடங்களிலே நைனை நாகபூஷணி அம்பாளுடைய பீடமும் ஒன்று பிரசித்தி பெற்றது. அப்படிப்பட்ட ஆலயத்திலே இன்று இந்த நிகழ்வு இதிலே கலந்து கொண்ட அடியார்களுக்கு அன்னையினுடைய அருள் கிடைப்பதோடு இதனை வெளிநாடுகளிலே இருந்து இங்கே வர முடியாதவர்கள் எத்தனையோ தூரங்களிலே இருந்து நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் அன்னையினுடைய அருள் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வணக்கம். எவ்வளோ பூர்வம் இருக்கிறார், நீங்கள் எவ்வளவோ நல்லது செய்தியாயும் வாக்கிட்டியாயும் உலக நாட்டு மக்கள் எல்லாம் சரியான துன்பப்பட்டியாயும் நான் இருக்கிறது புரியேன். நீ எவ்வளவு கவலைப்பட்ட யாரும் என்ன ஒன்றும் செய்யலை. நான் இளநீ அடிக்கிறேன், நான் எல்லாரையும் பாதுகாப்பேன். நான் பறந்து வந்தேன். இந்த பாடகன் வந்த பாடகன் நீங்கள் எவ்வளவோ துன்பப்படுறேன். துன்பம் நினைக்க முடியாத நல்லது செய்திருக்கிறேன். அவன் நல்லதாக இருக்கும். அவன் என்ன விட்டு 2 பேரும் நாங்கள் அதெல்லாம் போட்டுக்கோம். நாககன்யாகப்பட்டவனும் நடராசாவம் சிவன் இல்லாமல் சத்தியில் சத்தியில்லாமல் சிவனில் மகன். நான் இருக்கிறதே புரிய. நான் அம்மா பார்க்க வந்தேன், என்னுடைய மனைவியை பார்க்க வந்தேன். யாருக்கும் தீங்கு செய்ய வரையிலடா மகனே. நான் எல்லாரும் தூக்க வந்தேன், எல்லாரும் வேண்ட வந்தேன். என்னை வெளிக்கொண்டு மக்களை காக்க சொன்ன நாகதேவி அவள். நான் சத்வமானவன் நான் மகனே. யாருக்கும் தீண்ட வரையில பாலவன் நான் பாதுகாக்கிறேன். நீ எவ்வளவு குடும்பம் செய்கிற, எவ்வளவு வாக்களிக்கிற, எல்லாருக்கும் துன்பத்தை கொடுக்குறாங்க. நான் பாதுகாக்க வந்தேன் நாகனி, நான் பாதுகாக்க வந்தேன் நடராசா, நான் காக்க வந்த நாகனி, நான் நடராசா, ஏந்தி அரசமரத்துக்கு இருக்கிற நாகராசா. நான் நீ எவ்வளவோ கட்டாத கயிறு நான் கட்டி எவ்வளவோ துன்பப்பட்டிருக்கிறீர்கள் மகனே. நாங்கள் ஓடி ஓடி வந்தோம், ஓடி ஓடி ஏந்திரம், ஓடி ஓடி நாங்கள் பாதுகாக்கிறோம். என்ன நீ ஏந்தம்மான்னு சொல்லி வந்த மகனே. நான் இருக்கிறதே என்ற கண்டுபிடி, நான் இருக்கிறதே என்ற கண்டுபிடி. நான் உங்களை கறக்க வந்த நாககன். கல்லுக்குள்ள என்னை தான் சொல்லி பார்த்தாங்க, எல்லாத்தையும் செய்தாங்க, எல்லாரும் ஒப்பட்டாங்க. நீ எவ்வளவோ துன்பத்துக்கு ஆளாகின, என்னை நீ எவ்வளவோ துன்பத்துக்கு ஆளாகின, நீ எவ்வளவோ எனக்கு தொண்டு செய்கிற, நீ அழுகிற கண்ணீருக்கு நீ யாரும் தெரியாமல் நீ கேட்கிற. நான் இருக்கிறதே அந்த புரியன்றான். நான் எவ்வளவோ கண்ணி விட்டு எவ்வளவோ தனம் பகருது, நோயோடு கடந்து துன்பப்படுதுகள். நான் இருக்கிறதே இந்த கண்டுக்குள்ளதான். ஏன் இவ்வளவு தீங்கண்டு கேட்கிறேன். நான் இருக்கிறேன், அழாத கவலைப்படாத. நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். என்னுடைய கணவனோட நான் இருக்கிறேன் மகனே. நான் இருக்கிறது மகனே. எல்லாரும் தூக்கி ஏந்த வந்த மகனே. நான் யாருக்கும் தீக்கு செய்ய வரையில மகன். எல்லாரும் வெளியில சரியான நோய் தொற்றோட வரையில நான் இருக்கிறது இருக்கிறதா. நான் பாதுகாக்க எனக்கு பாதுகாக்க எனக்கு ஆலயத்தை கண்ணுக்கு தந்தாள். வெளிக்கொண்டு மக்களை காக்க சொல்லி தெரியவே இல்லை. என்னை தேடி சிவன் வருவான். என்னுடைய மனைவிலே இருக்கும் பாலகனே நான் சத்தம் யாருக்கும் தீக்கு செய்ய வரையில புரியுதா. எல்லாரும் துன்பப்படுறியா, துன்பப்படவே மாட்டியா. பதவிக்கு வந்து கண்ணை போட்டு பாக்குறீங்களே, அப்படி